இருக்கிற மெனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அதிசீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கும்போது கடுமையான பிரசவ வேதனையை அனுபவிக்கிறாள். ஆனால் அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த பிஞ்சு குழந்தையை கையில் ஏந்தும் தருணத்தில் அவள் பட்ட எல்லா வேதனைகள் அனைத்தும் மறந்து போய் பெரும் மகிழ்ச்சியாக மாறுகின்றது. அந்த லேசான உபத்திரம் சில மணி நேர பிரசவ வேதனையாக அனுபவிக்க நேரிடுகிறது. ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தையால் பெறப்போகும் சந்தோஷம் அளவிட முடியாததாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் லேசான உபத்திரம் என்பது துன்பங்களின் வேதனை மிக குறைவானது என்பதை குறிக்கவில்லை. பவுல் தன் வாழ்க்கையில் அடிபட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், கப்பல் சேதத்தில் அகப்பட்டார். இருந்த போதும் அவற்றை லேசானது என்று அழைப்பதற்கு பல காரணங்கள் இருந்தது. இவ்வுலக வாழ்க்கையின் துன்பங்கள் அதிசீக்கிரத்தில் நீங்கும் தன்மை கொண்டவை. நித்திய காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த பூமியில் வாழும் ஆண்டுகள் மிக குறுகிய காலம். ஒரு தராசின் ஒரு தட்டில் நாம் சந்திக்கும் உபத்திரவங்களையும் மறுதட்டில் வரப்போகும் நித்திய கன மகிமையும் வைத்தால் மகிமையின் எடைதான் அளவிட முடியாதபடி அதிகமாக இருக்கும். கிறிஸ்துவுக்காகவும் விசுவாசத்திற்காகவும் எதிர்கொள்ளும் நிந்தைகள், சரீர பலவீனங்கள், இழப்புகள் ஆகியவை நம்மை சுத்திகரித்து இன்னும் அதிகமாக தேவனுக்குள் வளர உதவுகிறது. இதைத்தான் பவுலும் சொல்லுகிறார். ஒரு சோதனையோ வேதனையோ வரும்போது இது எப்போதும் நிலைத்திருக்காது, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று சொல்லுவோம். தற்போதைய பாடுகள் வீண் போவதில்லை. அவைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய நித்திய கன மகிமையை ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நாம் நினைவில் வைப்போம். ஜெபம். அன்பின் பரமதகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, எங்களுடைய சுமைகள் லேசாகும், சோதனைகள் நித்திய மகிமையாகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.